சரோஜா தேவி 1938 பெங்களூர்ல பிறக்குறாங்க. இவங்களோட உண்மையான பெயர் ராஜா தேவி கவுடா. இவங்களோட அப்பா காவல்துறையில பணிபுரிந்தாரு. இவங்களோட அப்பா தான் இவங்களை நடிக்கிறதுக்கு ஊக்குவித்ததா சொல்றாங்க. தமிழ் திரையுலகத்துல 1960 70 வரையிலான காலகட்டங்கள்ல 17 வருஷம் முன்னணி நடிகையா இருந்தாங்க. ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர்ங்கிற பெருமையும் இவர்கிட்ட இருக்கு. இவங்க முதல்ல மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற கன்னட திரைப்படத்துல 1955 கதாநாயகியா அறிமுகமாறாங்க. அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைச்சது. ஆனா சரோஜா தேவிக்கு தமிழ்நாட்டுல பெரிய புகழ தேடி தந்த படம் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன். இவங்க எம்ஜிஆர் கூட 26 படங்கள்லயும் சிவாஜி கணேசன் கூட 22 படங்களையும் நடிச்சிருக்காங்க. 1960 70 காலகட்டங்கள்ல பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி முப்பெரும் கதாநாயகிகளா இருந்தாங்க. 1965 பிறகு KR விஜயா மற்றும் ஜெயலலிதா வருகைக்கு பிறகுதான் இவங்களுக்கு திரைப்படங்கள்ல வாய்ப்பு குறைஞ்சது. சரோஜா தேவி 1967 ஸ்ரீ ஹர்ஷா அப்படிங்கிற நபரை திருமணம் செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு கௌதம ராமச்சந்திரன், இந்திரா ஆகிய 2 பிள்ளைங்க இருக்காங்க. புவனேஸ்வரி அப்படிங்கிற தன்னோட அக்கா சீதா தேவி அவர்களோட மகளை தத்தெடுத்தும் வளர்க்குறாங்க. ஏன்னா புவனேஸ்வரி சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க.